விண்ணையும் மண்ணையும் படைத்தாலும் எம் இறைவா, முழுமையான ஆச்சாரமாக எங்கள் முன்னிலையில் நற்கருணை வடிவாய் வைத்திருக்கும் தெய்வமே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வழிபடுகின்றோம். இந்த நல்ல ஒரு ஆசீர்வாத நேரத்தில் நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நம் உள்ளத்தை முழுமையாக நம்மை நோக்கி வந்திருக்கும் நற்கருணை ஆண்டவரிடம் நம் ஆன்மாக்களை ஒப்படைப்போம். நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி காத்து நம்மை ஆசீர்வாதமாய் நம்மை வழிநடத்துகின்ற தெய்வத்திடம் நம்மை முழுவதுமாக நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, எத்துணை காலத்திற்கு நான் துன்பத்திற்கு மேல் துன்பம் அனுபவிப்பேன், எத்துணை காலத்திற்கு நீரும் மீட்பு அளிக்காமல் இருப்பீர் என்று கூறிய அபகுக்கு இறைவாக்கினரை போல அன்பு ஆண்டவரே, இதோ இந்த வல்லமையான நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள். நீங்கள் போகின்ற போதும் வருகின்ற பொழுதும் எப்போதும் உங்களோடு இருந்து நான் உங்களை காத்து உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று கூறிய அன்பு இறைவா, இதோ இந்த நேரத்தில் எங்கள் குடும்பங்களை உம்மிடத்தில் சமர்ப்பித்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் பங்கு சமூகத்தை நாங்கள் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். எங்கள் பிள்ளைகளை உம் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை வழங்கும். 12 ஆண்டுகளாய் இரத்த போக்குடைய அந்த பெண்மணி நம்பிக்கையோடு உம்முடைய ஆடையை தொட்டு குணமடைந்து ஆசீர்வாதத்தை பெற்றது போல அதே வல்லமையான நம்பிக்கையோடு உம்மை நோக்கி நாங்கள் இறைஞ்சி வேண்டுகின்றோம். அன்பு ஆண்டவரே, உம்மை தேடி வந்தவரையெல்லாம் தேற்றி ஒரு நல்ல தகப்பனாக நீர் அவர்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தையும் வளங்களையும் நீர் கொடுத்தீரே. இதோ உம் பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். எங்களை ஆசிர்வதியும். அன்பாண்டவரே, கருணை கடவுளே, எம் இறைவா, எங்களை கண்ணோக்கி பாரும். எங்கள் வாழ்வில் எத்தனை வன்முறை செயல்கள், எத்தனை இடையூறுகள், எத்தனை கடன் பிரச்சனைகள், எத்தனை வேலையில்லா திண்டாட்டங்கள் எங்கள் குடும்பத்தில் நடந்து கொண்டே இருக்கின்றது. எனக்கு யாராவது உதவுவார்களா, என் வாழ்வு என்னை முன்னோக்கி செல்லுமா என்று நான் பல நேரங்களில் கண்ணீரோடும் கவலையோடும் நோக்கி வந்திருக்கின்றேன். இதோ இந்த வல்லமையான நேரத்தில் உம்மை நோக்கி கதறுகிறேன். அன்பு ஆண்டவரே, எங்கள் கண்ணீர்களை எல்லாம் நீர் கரைத்து எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்வினை கொடுப்பீர் என்ற நம்பிக்கையான உள்ளத்தோடு உம்மை நோக்குகிறேன். அன்பு ஆண்டவரே, என்னை நோக்கி பாரும். எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தருளும். எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பாதத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடன் பிரச்சனைகள், துரோகத்தினால் இந்த மக்கள் இழைக்கின்ற நம்பிக்கையில்லா வாழ்வினர்கள் அனைத்தையும் ஒப்படைக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, இன்று எனது வாழ்வு முன்னோக்கி சென்றுவிடும், நாளை நான் முன்னேறி விடுவேன் என்று பல காரியங்களை நான் முன்னெடுத்து செய்தாலும் ஏதோ ஒரு தீவினைகள், தீய எண்ணங்கள் என்னை முன்னோக்கி செல்லாமல் எனக்கு தடையாக இருக்கின்றது. அன்பு ஆண்டவரே, உமது வல்லமையுள்ள கரங்களாக என்னை தொட்டு குணப்படுத்தி அருளும். நானும் என்னுடைய வாழ்க்கையில் யாருக்கும் இடையூறு இல்லாமல் எல்லோருக்கும் பகிர்கின்ற, எல்லோரையும் அன்பு செய்கின்ற, இரக்கம் நிறைந்த ஒரு மகளாக இந்த உலகத்தில் எங்கள் குடும்பத்தில் பயணிக்க என்னை ஆசிர்வதியும். அன்பு ஆண்டவரே, அன்பு ஆண்டவர், நான் போகின்ற போதும் வருகின்ற போதும் அமர்கின்ற போதும் எழுகின்ற போதும் எப்போதும் என்னோடு இருந்து என்னை வழி நடத்துகின்ற அன்பு தெய்வமாய் இருக்கின்றீரே. அன்பு ஆண்டவரே, எங்கள் தொழில்களை ஆசிர்வதியும். பல நாட்களாக நல்ல ஒரு தொழில் வளம் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு வருகின்றோம். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் உமது ஆசிரியருக்காக நாங்கள் இறைஞ்சுகின்றோம். உமது ஆசிரியங்கள் முழுவதுமாக எங்களுக்கு தந்தருளும்.
உமது தூய ஆவியின் வல்லமையை எங்கள் மீது பொழிய செய்து உமது வானதூதர்களை எங்கள் உடனிருப்பாக கொடுத்து நாங்கள் கடலுக்கு செல்கின்ற பொழுதெல்லாம் நல்ல ஒரு தொழில் வளத்தில் நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு துணை செய்தரலும். அன்பு ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள், பல நேரங்களில் திருமணமாகி பல நாட்களாக பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாத தருணங்களை நினைத்து பார்த்து உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். இந்த மனிதர்கள் செய்கின்ற காரியம் மன மகிழ்ச்சியை தந்தாலும் பல நேரங்களில் அது நிரந்தரமான வாழ்வாக இருக்காது என்பதை நாங்கள் நம்புகின்றோம் அன்பு ஆண்டவரே. ஆனால் நீ கொடுக்கின்ற அந்த ஆசீர்வாதம், நீ இருக்கின்ற அந்த உடன் இருப்பு எங்களுக்கு முழுவதுமான ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நாங்கள் முழுமையாக நம்பி உம் ஆசீருக்காக நாங்கள் கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த தருணத்தில் எங்கள் பங்கு சமூகத்தை ஆசீர்வதியும். நாங்கள் இருக்கின்ற இந்த இடத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் பல நாட்களாக பல நேரங்களில் பல நிமிடங்களில் போட்டி பொறாமையினால் பாசத்தையும் உறவினரையும் இழந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அன்பு கடவுளை, எங்களை ஆசிர்வதித்து நாங்கள் எப்பொழுதும் வாழுகின்ற இந்த பங்கு சமூகத்தில் சமுதாயத்தில் அன்பிலும் இரக்கத்திலும் ஆசீர்வாதமாய் விளங்கிட எங்களை நிறைவாக ஆசிர்வதியும். அன்பு ஆண்டவரே, அன்பு ஆண்டவரே, உம்மை தவிர எங்களுக்கு யார் இருக்கா? எங்களுக்கு யார் இருக்கா இந்த உலகத்தில்? நீர் அன்றி எங்களுக்கு யாருமே இல்லை என்பதை நாங்கள் முழுமையாக அறிந்து இதோ உம்மை நோக்கி கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு நிறைவான ஆசிரை அளித்தரும் அன்பாண்டவரே. உமது ஆசிரியினால் நான் பட்டிருக்கின்ற இந்த கடன் பிரச்சனைகள், உடல்நல சோர்வினால் என் உள்ளத்தில் இருக்கின்ற என் உடலில் இருக்கின்ற அனைத்து நோய்களும் நீங்கி நான் ஒரு முழு சுதந்திரத்தோடு நல்ல ஒரு மனிதனாக, நல்ல உடலை படைத்த மனிதனாக இந்த சமுதாயத்தில் வாழ என்னை ஆசீர்வதியும் அன்பாண்டவரே. வயதான காலத்தில் நான் பல நேரங்களில் நான் தனிமையாக இருப்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன். என்னை விட்டு சென்று விட்டார்களே என்னுடைய பிள்ளைகள் என்று பல நேரங்களில் நான் கண்ணீரோடு கதறியிருக்கின்றேன் அன்பு ஆண்டவரே. ஆனால் நீர் என்னோடு இருப்பதை நான் உணர்ந்ததினால் உம்மை நான் முழுவதுமாக நினைத்து இந்த நேரத்தில் நன்றி கூறுகிறேன் அன்பு ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். பல நாட்களாக நான் தனிமையில் இருந்த பொழுதெல்லாம் என்னை உடனிருப்பாக என்னை ஆசீர்வதித்தது போல எந்த நேரத்திலும் இனி வருகின்ற காலங்களிலும் என்னோடு உடனிருந்து என்னை ஆசீர்வதியும் அன்பு ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, பல நேரங்களில் குடும்பங்களிலே, என்னுடைய குடும்பங்களில் எனக்கு ஒரு நல்ல மனைவி அமையவில்லையே, எனக்கு ஒரு நல்ல கணவன் அமையவில்லையே, எனக்கு ஒரு நல்ல பிள்ளைகள் அமையவில்லையே என்று நான் பல நேரங்களில் தேவையில்லா சிந்தனையோடு நான் வாழ்ந்த தருணங்களை நினைத்து பார்த்து மன்னிப்பு வேண்டுகின்றேன். நீ கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு உறவும் என்னுடைய வாழ்விற்கு வளமையும் வளர்ச்சியும் கொடுப்பதாக இருப்பதை மறந்து வாழ்ந்திருக்கின்றேன் அன்பு ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் மனைவியை ஆசீர்வதியும், என் கணவரை ஆசீர்வதியும். பல நாட்களாக பல காரியங்களினால் எங்கள் குடும்பம் துன்பத்தில் உள்ளாகி நாங்கள் வளர்ச்சியான பாதையை நோக்கி செல்ல முடியாமல் இருக்கின்றது அன்பு ஆண்டவரே. உமது ஆசீர்வாதத்தால் எங்களுடைய வாழ்வு முன்னேற்றி செல்லட்டும் அன்பாண்டவரே. உமது ஆசீர்வாதத்தால் எங்கள் கடன் பிரச்சனையை தீரட்டும் அன்பாண்டவரே. உமது ஆசீர்வாதத்தால் என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பையும் நல்ல ஒரு திருமண வரத்தையும் எங்களுக்கு கொடுத்தருளும் அன்பாண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தால் எங்கள் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் உள்ளங்களும் உடலும் நிரந்தரமாக நல்ல ஒரு உடல் சுகத்தோடு வாழ எங்களை ஆசீர்வதியும் அன்பாண்டவரே. கருணை கடவுளே, எம் இறைவா, உமது ஆசீர்வாதத்தை அன்றி நாங்கள் என்ன கேட்க போகிறோம்? உமது ஆசீர்வாதத்தால் அன்றி நாங்கள் எப்படி வாழப் போகின்றோம்? அன்பு ஆண்டவரே, அன்று நீர் அளித்த உமது ஆசீர்வாதம் பல பேருக்கு கண்களை தந்தது, காதுகளை கேட்க செய்தது, ஊமைகளை பேச செய்தது. அதே ஆசீர்வாதத்தை எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இந்த நற்கருணை வழியாய் விற்றிருக்க உம் அருளாலும் ஆசிராலும் நாங்கள் பெற்று எங்கள் வாழ்வில் ஒரு நிரந்தரமான நிம்மதியான வாழ்வை உம்மால் நாங்கள் காண எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே. ஆமென்.